ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோகிணி வந்து ரோகிணியும் முத்துவும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அவரை கண்டுபிடிச்ச வாட்டி அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, என்ன எதுக்கு வந்து நீங்கள் என்னோடய ஃபோன் எடுத்தீங்க அப்படி இப்படின்ட்டு. அவங்க என்னென்னா அவங்க பக்கம் ஒரு புது கதையை சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னா, நான் வந்து செகண்ட் ஹேண்டாக இந்த ஃபோனை வாங்கினேன், அதனால செகண்ட் ஹேண்டாக இந்த ஃபோனை வாங்கினேன். அந்த நான் வந்து கொஞ்சம் வெளியில் போகும்போது என்னோடய செப்பல்லாம் அறுந்துருச்சு. ஸோ அதனால் போயிட்டு அந்த செப்பல் கடையில் இருந்தேன். போய் கொடுக்கும்போது அந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு ஒரு புது கதையை சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து சரி சரின்னு கேட்டுட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டார். ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா அதை நம்பவே இல்லை. முத்து வந்துட்டு அதை நம்பவே இல்லை. அப்புறம் மீனாகிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வலம்மாவோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பொய் சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. மீனா வந்து அப்படிலாம் இருக்காதீங்க, அவங்க கொஞ்சம் நல்லா ஜென்யூனாக தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து சைடில் நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இவன் என்னாச்சு, முத்து கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்படி ஒரு தடவை போயிட்டுருக்கும்போது அவங்க தம்பி இருக்கான் இல்லையா, ரவி ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு. அது என்ன சண்டைனா, ரவி வந்துட்டு அவங்க மேனேஜர் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த கீழே விழுந்ததுனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறன்ற பேர், ரவி வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அவர் தூக்கிக்கிட்டு வெளியே வரும்போது இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ரவியோட ஒய்ஃப் உள்ளே வந்தவுடனே அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நல்லா வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆமாங்க சார், அப்படி தான் பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ் ப்ளீஸ். அப்போ தான் வந்துட்டு மோர் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், சரிங்களா? டக்குன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. ஓகே கைஸ், இப்போ நம்ம அகைன் இதுக்குள்ளே போயிடலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ரவிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி கல்யாண நாள், அது ஒரு ஃபங்க்ஷன், அது வேறு போயிட்டுருக்கு. ரவி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கார். ஐயோ என்னாச்சு, வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார். அப்புறம் என்னாச்சுன்னா, முத்துவும் மீனாவும் போயிட்டு கேட்குறாங்க ரவி என்னடா ஆச்சு என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் வந்துட்டு என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ண போனேன், ஆனால் அவங்க பார்த்துட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனா என்ன சொல்கிறாங்க ரவிக்கிட்ட, ஓகே நீ வந்துட்டு போ, மண்டபத்துக்கு போ, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி, நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரவியும் கிளம்பிட்டார். ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை. அவங்களோட ஒய்ஃப் வந்து எடுக்கவே இல்லை. என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யார், ரவி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப மீனா அவங்க அத்தை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். என்னாச்சு ரவி வர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் வந்துட்டு பீத்திக்கிட்டு ஒரு மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு குஜாலாக இருக்காங்க. அவங்க பக்கம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எதை பற்றியும் கண்டுக்காமல் அவங்க பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவியோட மாமியார் வந்துட்டாங்க. அவங்க வந்தவொடனே கேட்குறாங்க. இவர் வந்து தப்பிச்சு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் தப்பிச்சு அந்தாண்ட ஓடலான்னு பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவியோட அவங்க அப்பா சும்மா இருப்பாரா, என்னடா மாமனார் வந்திருக்காரு, நீ ஏன் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அப்புறம் அகெயின் வந்து கேட்டப்போ, ஸ்ருதி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ, ஸ்ருதி வந்துகிட்டே இருக்காங்க, ஆன் தி வேல இருக்காங்கன்னு சொல்லி ரவி சொன்னான். அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காப்புல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்ருதி வராமல் இருக்கட்டும், இவரை என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஸ்ருதி வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் நெக்ஸ்ட் போயிட்டுருக்குது. இது ஸ்ருதி வருவாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.